அலெக்சாண்டர் அழகிய தோற்றமும் அபராத திறமையும் நண்பர்களிடம் எதிரிகளிடம் காட்டிய பரிவும் வீரமும் உலகில் அலெக்சாண்டருக்கு இணையாக இன்னொரு பிறக்கவில்லை என்று சரித்திரம் இவரை புகழ்கின்றது. 2000 வருடங்களுக்கு முன்பு மனிதன் தெரிந்திராத உலக நிலத்தின் பெரும்பகுதி 9 ஆண்டுகளில் வெற்றி கொண்டவர் அலெக்சாண்டர். கிரீஸிலிருந்து இந்தியா வரை அவரது பேரரசு பரவியிருந்தது. அவர் தோற்றுவித்த பேரரசு அவருடன் அழிந்தும் போனது. ஆனால் அவர் உருவாக்கிய சுமார் 70 நகரங்கள் இன்றும் உள்ளன. கிமு 359 அலெக்சாண்டருடைய தந்தை பிலிப் மாசிடோனியாவின் மன்னரானார். கிரீஸின் வடபகுதியில் இருந்து சிறிய நாடு இது. பிலிப் மிக சிறந்த போர் வீரர்களை உருவாக்கினார். ஏத்தன்ஸையும் ஸ்பார்ட்டாவையும் தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தவர். கிமு 336 சதிகாரர்களின் சதியால் பிலிப் கொல்லப்பட்டு தனது 20வது வயதில் அலெக்சாண்டர் அரசரானார். அலெக்ஸ் தந்தையிடம் போர் முறைகளையும் நுணுக்கங்களையும் கற்றுத் தேர்ந்தவர். போதா குறைக்கு அரிஸ்டாட்டிலிடம் கல்வியும் கற்றவர். பாரசீக பேரரசை வெற்றி கொள்ள வேண்டும் என்று தந்தையின் ஆசையை நிறைவேற்ற கிமு 334 பாரசீகம் மீது படையெடுத்தார் அலெக்சாண்டர். பாரசீகத்தின் படை மிக பெரிது. தேவைப்பட்டால் பாரசீகர்கள் 10 லட்சம் படை வீரர்களை கூட திரட்ட முடியும். அலெக்சாண்டருடைய படை மிக சிறியது. படை சிறிதாக இருந்தாலும் அலெக்சாண்டரின் நம்பிக்கை பெரிதாக இருந்தது. படை வீரர்களும் திறமைமிக்கவர்களாக இருந்தனர். இந்த படையோடு கிரானிக்ஸ் நதிக்கரையில் பாரசீகத்தோடு மோதினார். வெற்றியும் பெற்றார். அடுத்தது எகிப்தையும் வெற்றி கொண்டார். நைல் நதிக்கரையில் அழகிய அலெக்சாண்ட்ரியா என்ற நகரத்தை ஏற்படுத்தினார். பாரசீகர்கள் மீண்டும் படையை திரட்டி வந்து அலெக்சாண்டரை எதிர்த்தனர். அலெக்சாண்டரிடம் 7000 குதிரை வீரர்களும் 40,000 காவல்படையினர் இருந்தனர். எதிரியிடம் 10 லட்சம் பேர் கொண்ட படை இருந்தது. ஆயினும் அலெக்சாண்டரை வெற்றி பெற்றார். தொடர்ந்து ஆசியாவின் ஆப்கானிஸ்தான், சாமர்கண்ட், தாஸ்கண்ட், பஞ்சாப் ஆகிய பகுதிகளையும் வென்றார். வெற்றி போதையினால் என்னவோ அவரது போக்கில் மாற்றம் தெரிந்தது. பாரசீகர்களின் உடை அணிவதையும் ஆடம்பரமாக வாழவும் தொடங்கினர். தனது வீரர்கள் ஆசிய பெண்ணை மணக்க ஊக்குவித்தார். கிழக்கையும் மேற்கையும் இணைக்க முயற்சித்தார். இந்தியாவின் பஞ்சாப் மன்னர் எதிர்த்து நடந்த போர்தான் அலெக்சாண்டரின் கடைசி போர். 8 வருடங்கள் தொடர்ந்து தாய்நாட்டை விட்டு 11,000 மைல்கள் கடந்து வந்திருந்தனர். வீரர்கள் உற்சாகம் விளக்க செய்திருந்தது. அனைவரும் தாய்நாடு செல்வதையே விரும்பினர். அலெக்சாண்டர் கூட அவர் மனநிலையை மாற்ற முடியவில்லை. எந்த போரிலும் தோல்வியை கண்டறாத வீரர்கள் பலர் களைப்பில் வலியில் உயிர் துறந்தனர். அலெக்சாண்டர் நோய் பற்றி கொண்டது. கிமு 323 ஜூன் 19 இவர் உயிர் பிரிந்தது. உலகின் மாபெரும் வீரரின் சகாப்தம் முடிவுக்கு வந்தது. நன்றி.